ஜப்பானை சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த 12 ஆண்டுகளாக தினமும் 30 நிமிடம் மட்டும் தூங்குவதை வழக்கமாக வைத்துள்ளாராம். அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு சராசரி மனிதனின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு 6 முதல் 8 மணி நேர தூக்கம் தேவைப்படுகிறது. நல்ல தூக்கம் இல்லாதது மனநிலை மற்றும் உடல்நிலையை பாதிக்கும். குறைந்த நேரம் தூங்கினால் நம் உடலில் பல பாதிப்புகள் ஏற்படும். தினசரி 6 முதல் 8 மணி நேரம் தொடர்ந்து தூங்குவது நம் மனநிலை, அறிவாற்றல் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே தூங்கும் ஒரு மனிதர் மருத்துவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். டைசுகே ஹோரி என்ற ஜப்பானியர் கடந்த 12 வருடங்களாக தினமும் 30 நிமிடங்கள் மட்டுமே தூங்கி வருகிறார். இதற்கான காரணத்தை கேட்டால்தான் சற்று அதிர்ச்சியாக உள்ளது. அவர் கூறியதாவது, தனது வாழ்க்கையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று இப்படி 30 நிமிடம் மட்டுமே தூங்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார். குறைவாக தூங்கினால் ஆயுள் குறையும் என்று கூறுவார்கள். அதற்கு மாறாக இவர் குறைவாக தூங்கி தன் ஆயுளை அதிகரிக்கும் முடிவில் உள்ளாராம். ஜப்பானில் உள்ள ஹியோகா மாகாணத்தைச் சேர்ந்த 40 வயதான இவர் தன் மூளை மற்றும் உடலை குறைந்த தூக்கத்துடன் சாதாரணமாக செயல்பட பயிற்சி அளித்ததாக கூறுகிறார். அதாவது குறைவாக தூங்கினாலும் உடல் வலி ஏற்படாது, மன பாதிப்பு ஏற்படாத வகையில் இவர் சிறப்பான பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளார் என்று கூறுகிறார்கள். இந்த நடைமுறை தனது பணித்திறனை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதோடு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் விளையாட்டு அல்லது காஃபி குடித்தல் போன்ற பழக்கத்தை தொடங்கலாம் என்றும் இதன் மூலம் நீங்கள் தூக்கத்தை தடுக்கலாம் என்றும் டைசுகே ஹோரி கூறியுள்ளார். மேலும் கூறிய அவர், ஒரு தொழில் முனைவோர் அதிக நேரம் தூங்குவது அவசியம் இல்லை. 1 மணி நேரம் அல்லது 30 நிமிடம் தூங்கினால் கூட போதும். ஆனால் ஆழ்ந்த உறக்கமாக அது இருக்க வேண்டும். தங்கள் வேலையில் தொடர்ந்து கவனம் தேவை என்று எண்ணுபவர்கள் நீண்ட தூக்கத்தை விட ஆழ்ந்த தூக்கத்தால் அதிகம் பயனடைவார்கள் என்றும் கூறியுள்ளார். உதாரணமாக மருத்துவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் குறுகிய ஓய்வு காலங்களை கொண்டுள்ளார்கள், ஆனால் அதிக செயல்திறனை கொண்டுள்ளார்கள். அவர்களை பார்த்த பிறகுதான் நானும் தூக்கத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்படி என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றியுள்ளேன் என்று டைசுகே ஹோரி கூறியுள்ளார். மேலும் இவருடைய இந்த வித்தியாசமான பழக்கத்தை ஜப்பானின் மருத்துவர்களும் ஆய்வு செய்துள்ளார்கள். அதன்படி தினமும் அவர் வெறும் 26 முதல் 30 நிமிடங்கள் மட்டுமே தூங்கி அதன் பின் ஆற்றலுடன் எழுகிறார். இந்த 30 நிமிட தூக்கத்திற்கு பின்னர் அவர் காலை உணவை உட்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தார் மற்றும் ஜிம்மிற்கும் சென்றுள்ளார். அவர் கொஞ்சம் கூட சோம்பலாக இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன் மூலம் தான் 100 வயதையும் தாண்டி இருப்பேன் என்று நம்பிக்கையாக தெரிவித்துள்ளார். ஜப்பானின் ஒரு டிவி சேனல் இவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு ரியாலிட்டி ஷோவை உருவாக்கியது. அவர்கள் இவரை 3 நாட்கள் கவனித்துள்ளார்கள். அப்போது டெய்சி 26 நிமிடங்கள் மட்டுமே தூங்கியுள்ளார். மிகவும் உற்சாகமாக எழுந்து காலை உணவை சாப்பிட்டு மேலும் ஜிம்மிற்கும் சென்றார் என்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். 2016ஆம் ஆண்டு டைசுகே ஹோரி ஜப்பான் ஷார்ட் ஸ்லீப்பர்ஸ் பயிற்சி சங்கத்தை தொடங்கினார். 2100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அல்ட்ரா ஷார்ட் ஸ்லீப்பர்களாக மாற பயிற்சி அளித்து வருகிறார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.